கருங்கடலையும் ரஷ்ய படைகளின் முக்கிய இராணுவ தளங்கள் மற்றும் இராணுவ சாதனங்கள் உள்ள இடங்களை தாக்கியளித்து ரஷ்யாவுக்கு பொருளாதார மற்றும் இராணுவ ரீதியில் கடும் சேதத்தை ஏற்படுத்தியது உக்ரைனின் ஆளற்ற விமானங்களும் ஆளற்ற கப்பல்களுமேயாகும். கருங்கடலில் ரஷ்ய போர்க்கப்பலின் ஆதிக்கத்தை சீர்குலைய வைத்ததும் உக்ரைனின் இவ்வாறான தாக்குதல்களே. உக்ரைன் அடுத்தபடியாக இன்னுமொரு புதிய நடவடிக்கையை தொடங்க உள்ளது. கருங்கடலில் ரஷ்ய போர்க்கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்த முடியும் என்கின்றார் குரோனோஸின் தலைமை வடிவமைப்பாளர். குரோனோஸ் நீர்மூழ்கி கப்பலின் செயற்பாட்டு முன்மாதிரி 2023 ஆண்டு மார்ச் மாதம் அபுதாபியில் நடந்த ஐடெக்ஸ் 2023 பாதுகாப்பு கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த நீர்மூழ்கி கப்பல் எப்போது பயன்படுத்த தயாராக இருக்கும் என்பது இன்னும் தெரிய வரவில்லை. ஐக்கிய அரபு எமிரேட்ஸை தளமாக கொண்ட ஹைலண்ட் சிஸ்டம் நிறுவனத்தில் உக்ரைனிய வடிவமைப்பாளர்களால் உருவாக்கப்பட்ட குரோனோஸ் கவச நீர்மூழ்கி கப்பலானது ஒரு திருட்டி விமானத்தை ஒத்த வடிவத்தை கொண்டது. இது ஆளற்ற விமானங்களை விட நவீனமயப்படுத்தப்பட்டதென்கிறார் அலெக்சாண்டர் குஸ்னெட்சோவ்.